சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி பாமகக்குள்ளார தொடங்கிய அந்த புயல் இன்னும் வேகத்தோடு வீசிக்கொண்டே இருக்குங்க. குறிப்பாக ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி இடையிலான அந்த மோதல் அதனுடைய அடுத்த கட்டம் கூடுதல் பரபரப்பை உருவாக்கி கொண்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. முக்கியமாக ராமதாஸ் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் இல்லையா, அதற்கடுத்து அன்புமணி அவரு ஒரு சீக்ரெட் மீட்டிங்கும் போட்டாரு. நிறைய திட்டங்கள்லாம் அங்க வகுத்திருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது. இன்னொரு பக்கம் ராமதாஸ் இப்படியான அதிரடி முடிவை எடுத்ததற்கு அவருக்கு வந்த ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டும் காரணம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே பாமகவுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டதாக அப்படின்னும் சொல்றாங்க. சில முக்கியமான தளபதிகளை அவர் மிஸ் பண்றாரு, அதனாலையும் இந்த அதிரடி முடிவுக்கு அவர் வந்தாரு எதிர்காலத்துக்காக அப்படின்லாம் பல தகவல்களையும் பகிர்ந்தபடியே இருக்காங்க இரண்டு தரப்பு வட்டாரத்தினரும். ஸோ பாமகக்குள்ளார இப்ப லேட்டஸ்டா என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக பாஜகவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் முன்பு இருக்கக்கூடிய 5 முக்கியமான சவால்கள், இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் 5 சவால்கள். பாஜகவுடைய புதிய தலைவராக கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி பாஜகவுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் திரு அண்ணாமலை. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் பயணித்து விட்டார். தற்போது புதிய பாஜகவுடைய தலைவராக, தமிழ்நாடு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினரான திரு நயினார் நாகேந்திரன். அவருக்கு பல இடங்கள்ல இருந்தும் வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருக்கு. சரி, அவர் முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? முக்கியமாக 2026 பாஜகவுக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று தரணும். பாஜக அங்கம் வகிக்கின்ற கூட்டணியை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து அமர்த்தணும். மிக முக்கியமான டாஸ்க். இரண்டாவதாக திரு அண்ணாமலையுடைய செயற்பாடுகள், அவருடைய நடைப்பயணம், என் மண் என் மக்கள், இவை எல்லாமே ஒரு 4 ஆண்டுகளாக பாஜகவுக்குன்னு இங்க ஒரு செல்வாக்க உருவாக்கி இருக்கு. அவர் ஒரு தனி பெரும்பான்மை ஆதரவை பாஜக தொண்டர்கள்ட்ட பெற்று இருக்கிறார். அவரு இப்ப போட்டியில இல்ல, புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டாலும் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட இருக்கும். ஸோ அவர்களை சரி கட்டி செல்ல வேண்டும். மூன்றாவதாக கூட்டணி, குறிப்பா அதிமுக, அவர்கள் நெருக்கமான உறவு இருக்கு நயினார் நாகேந்திரனுக்கு. ஸோ அவங்களோடு கூடுதலாக பேசி பழகி அந்த கூட்டணி உறவை கொண்டு போகணும். முக்கியமாக கூட்டணியில் பாஜகவுக்கு அதிக அளவிலான தொகுதிகளை பெறணும் தேர்தல் நேரத்துல. நான்காவதாக மிக முக்கியமானது, ஓராண்டு தான் இருக்கு. இந்த ஓராண்டுக்குள்ளார திமுகவை கடுமையாக மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும். ஏன்னா திமுக அகில இந்திய அளவுல டார்கெட் பாஜக அப்படின்னு அரசியல கொண்டு போயிட்டு இருக்காங்க மற்ற மாநிலங்களுக்கும். இந்த நிலையில சொந்த மாநிலத்துக்குள்ளார அவங்களுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதை பதிவு செய்யணும். ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் ஆதரவை பெறணும். ஐந்தாவதாக பாஜகவுடைய அடி கட்டமைப்பை வலுவாக்கணும். நிறைய அளவுல பூத் கமிட்டிகளை உருவாக்கணும், செல்வாக்கானதாக மாற்றணும். இதற்கு கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற அந்த நெருடல்கள், கோஷ்டி பூசல்கள் எல்லாவற்றையும் சரி செஞ்சு பயணிக்கணும். ஸோ இந்த 5 முக்கியமான சவால்களும் இருக்கு அப்படின்னு பட்டியலிடுறாங்க. 4 காரணங்கள். ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி. அன்புமணிக்கு செக் வைத்த ராமதாஸ். முதல் நாள் இரவு நடந்த ஷாக். வாரந்தோறும் வியாழக்கிழமை பத்திரிகையாளர்களை சந்திப்பது பாமகவுடைய நிறுவன தலைவரான, இல்ல இப்ப புதிய தலைவரும் கூட, மருத்துவர் திரு ராமதாஸ் அவருடைய ஒரு வழக்கங்க. அந்த வகையில தான் ஏப்ரல் 10ஆம் தேதி காலையில கொஞ்சம் சீக்கிரமாகவே பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு மருத்துவர் திரு ராமதாஸ். எடுத்த உடனே இனிமேல் பாமகவுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் நான் தான், வேணும்னா அன்புமணி ராமதாஸ் இது செயல் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு ஒரு அதிரடி ஷாக்கை கொடுத்தாரு மருத்துவர் ராமதாஸ். இந்த அறிவிப்பை திரு அன்புமணி ராமதாஸ் அவரும் எதிர்பார்க்கல, அவருக்கும் பேரிடியாகவும் அமைஞ்சது. என்ன திடீர்னு இப்படி ஒரு பெரிய குண்டியை தூக்கப்பட்டிருக்காரு பெரியவர், என்னதான் ஆச்சு அப்படின்னு பரபரப்பான டாக்கு எல்லா பக்கமும். இதனுடைய பின்னணிகளை விரிவாகவே ஏப்ரல் 10ஆம் தேதி நம்ம காணொலியாகவும் பதிவு செஞ்சிருக்கோம். அதற்கடுத்தும் நிறைய பரபரப்பு காட்சிகள் பாமகக்குள்ளாரையும் அரங்கேறி இருக்குங்க. முக்கியமாக திரு முகுந்தன் பரசுராமன்
அவரு விழுப்புரம் உள்ளிட்ட அந்த முக்கியமான பல்வேறு மாவட்டங்கள்லயும் சமீப காலமாக அரசியல் செயற்பாடுகளையும் தொடங்கியிருந்தாரு. அவருக்கான ஆதரவும் அந்த மாவட்டங்கள்ல அதிகரிச்சபடியே இருந்தது. இது அன்புமணி ராமதாஸ் அவரை எக்கச்சக்கமாக கடுப்பாக்குனது அவங்களுடைய டீமை. ஏன்னா அவருக்கு முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்தப்பதான் என்ன கட்சியில அனுபவம் அவருக்கு இருந்தது, அவருக்கு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு எதிர்குரல்களை அப்பவே டிசம்பர் 28 பொதுக்குழு கூட்டத்திலேயே ஓங்கி ஒழித்தார் அன்புமணி ராமதாஸ். அதை ஒட்டி தான் 2 பேருக்கு இடையில, அப்பா மகனுக்கு இடையில ஒரு பெரிய பஞ்சாயத்து அங்கே வெடிச்சது. ஸோ அதுக்கப்புறமும் சமாதானங்கள்லாம் நடந்தாலும் கூட பெருசா ஒரு நெருக்கம் 2 பேருக்கு இடையில. அப்படியே கொஞ்சம் அமைதியா இருந்தவர் மறுபடியும் முகுந்தன் லைம் லைட்டுக்கு வரவும் அன்புமணி ராமதாஸ் அவங்க டீமுக்குலாம் கோவம் வந்துருச்சு. இதை ஒட்டி தான் கேள்வி கேட்டிருக்காரு. அவரு தான் வேணான்னு சொன்னமே, எதுக்கு நீங்க மறுபடியும் கொண்டு வரீங்க, லைம் லைட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு மகன் அப்பா கிட்ட கேட்க, இது என்னுடைய கட்சி, நான் உருவாக்குன கட்சி, நான் யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கொதிச்சிருக்காரு பெரியவர். இந்த கட்சிக்கு நான் தான் தலைவர், என்கிட்டயும் வந்து நீங்க எதையுமே பகிர்ந்துக்கிறது இல்லை அப்படின்னு சின்னவர் கோவப்பட்டிருக்காரு. இதை ஒட்டி போன வாரத்திலேயே பெரும் பஞ்சாயத்து ஏற்பட்டது. குறிப்பா ஏப்ரல் 9 இரவு நேரத்திலும் 2 பேருக்கு இடையில பெரிய வாக்குவாதமே ஏற்பட்டதுங்க. அங்க நடந்ததாக பாமகவினர் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கிட்டயும் நேர்காணல்ல திரு காடுவெட்டி மனோஜ் நிறைய விஷயங்களையும் பகிர்ந்திருக்காரு. அந்த லிங்க்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வச்சிருக்கோம், மறக்காம பாருங்க. ஓகே, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர் ஏப்ரல் 10 வர இருக்கிற நேரத்துல 9 இரவிலும் பெரிய பிரச்சனை வெடிக்குது. குறிப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் பாஜகவோடு கூட்டணியை ஓப்பனா அறிவிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் மருத்துவர் ராமதாஸ் அவருக்கு ஏற்படுது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவசரமாக ஏப்ரல் 10 காலையில நான் தான் தலைவர் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறாரு அன்புமணி ராமதாஸ்க்கு. இது முக்கியமானதுங்க. இதற்கடுத்து அந்த மீட்டிங்ல ராமதாஸ் அவர் முன் வச்சதுல நிறைய விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்காரு. அதுல 1987, 89 காலகட்டத்தில், அதாவது இடஒதுக்கீடு போராட்டத்தை முன்னெடுத்தது, அதுல ஏற்பட்ட உயிர் தியாகங்கள், அதன் மூலமாக எம்பிசி வன்னியர் சமூகத்துக்கான அந்த கோட்டாவை பெற்றுக் கொடுத்தது, இப்படி அவை எல்லாவற்றையும் பட்டியலிடுறாரு. கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறத அந்த பேட்டிலையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் இந்த அளவுக்கு கடினப்பட்டு உருவாக்கணும், இங்க இருக்கிற எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க, ஆனா எந்த விதமான கள செயற்பாடும் நேரடி கடினமான அரசியல் வேலைகளையும் செய்யாம உங்களுக்கு ஒரு முக்கியமான பதவி கிடைச்சிருக்கு, தலைவர் பதவி கிடைச்சிருக்கு, சரி அதை உணர்ந்து செயல்பட்டீங்களா அப்படின்னா இல்ல அப்படின்னு அன்புமணிக்கு செக் வைக்கிறாரு. ஏன்னா நான் சிறைக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னும் அதுல மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்காரு. 2ங்களா. 3வது, நான் எந்த காலத்திலும் நாடாளுமன்றம், சட்டமன்றம் உள்ளிட்ட எந்த பதவியையும் விரும்பாதவன் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக இதுல பதிவு செஞ்சிருக்காரு. அப்ப என்னுடைய நலன்கிறது கட்சி நலன் மட்டும்தான், ஆனா அன்புமணி ராமதாஸுடைய நலன்கிறது பதவியா? ஏன்னா அவரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு, மாநிலங்களவை உறுப்பினரா இருக்காரு, இன்னொரு பக்கம் சென்ட்ரல் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. இப்ப மறைமுகமாக பதவி மட்டும்தான் அன்புமணியோடைய குறி, வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறத மருத்துவர் ராமதாஸ் உணர்ந்திருக்கிறார். அந்த கோபத்துல இருந்து தான் இந்த இடத்துல ஒரு செக்கையும் வச்சிருக்காரு, சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்னும் தைலாபுர வட்டாரத்தினர் இந்த பார்வைகளை நம்ம கிட்ட முன்வைக்கிறாங்க. டார்கெட் செய்யப்பட்ட அன்புமணி ராமதாஸ்க்கு வந்த சீக்ரெட் ரிப்போர்ட். இந்த அளவுக்கு மருத்துவர் திரு ராமதாஸ் அதிரடி காமிச்சிருக்காருன்னா அதற்கு முக்கியமான காரணம் அவருக்கு வந்த சில சீக்ரெட் சர்வே ரிப்போர்ட்டுகள் தாங்க. அப்புறம் அவரும் தன்னுடைய அரசியல் அனுபவத்தின் மூலமாக கடந்த காலத்தை ஆய்வு செஞ்சாரு, அதிலிருந்தும் இப்படியான ஒரு முடிவுக்கு வந்தாரு அப்படிங்கிறாங்க தைலாபுரத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மூத்த சில பாமக நிர்வாகிகள். முக்கியமாக திரு அன்புமணி ராமதாஸ் அவரை இளைஞரணியில கொண்டு வந்தாங்க, அடுத்து தலைவராக்குனாங்க, முன்னதாக முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தலில் முன்னிறுத்தினாங்க. இப்படி பல வகைகள்லையும் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டும் பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் பாமகவுக்கு அரங்கேறல. அன்புமணி ராமதாஸுடைய அந்த அரசியல் எழுச்சி, அதாவது கட்சிக்குள்ளார அவருடைய வளர்ச்சி, அவருக்கான முக்கியத்துவம் அதிகரித்த பிறகு பாமகவுடைய வாக்கு விழுக்காடும், அதுவே அன்புமணி அவர்களுக்கு கட்சிக்குள்ளார் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதற்கு முன்பு பார்த்தோம்னா அப்ப இருந்த பாமகவுடைய வாக்கு விழுக்காடு ஒப்பீடு செய்து பார்த்தா அதிக அளவுல இருந்திருக்கு. அன்புமணி வந்த பிறகு பெரிய அளவுல பாமக வளரல. இது ஒண்ணுங்க. 2வது, பாமகவுக்கு எப்பயுமே வலுவான பேஸ் அப்படின்னா வட மாவட்டங்கள் தான். தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவுல பாமகவுக்கு பேஸ் இல்லை. தென் மாவட்டங்கள்லயும் கவர் பண்ணணும், அதற்கேற்ற மாதிரி தான்
வன்னியர் சங்கம்னு இருந்தது, அடுத்து கட்சியா மாறப்ப பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லோருக்குமான எளிய மக்களுக்கான ஒரு பார்ட்டி அப்படின்லாம் முன்னிறுத்தினாரு. சவுத்துல வளர்க்கறதுக்கு என்னென்னமோ முயற்சிகள்லாம் செஞ்சாரு மருத்துவர் ராமதாஸ். சவுத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோட எல்லாம் தொடக்க காலகட்டத்துல நெருக்கமாக இருந்தாரு. ஆனாலும் பெரிய அளவுல அங்க வளர்ச்சி இல்லை. ஓகே, வட மாவட்டங்கள்லயே நம்ம வலுவா இருக்கிறோம், அதையே தக்க வச்சுக்கணும் அப்படின்னும் ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா அன்புமணி அவர்களுடைய வருகைக்கு பிறகு வட மாவட்டங்கள்லயும் பெரிய தாக்கங்கள் இல்லை. முன்னாடி 15-18 எம்எல்ஏக்கள்லாம் வெற்றி பெற்ற ஒரு பாமக கட்சியா இருந்தது, சென்ட்ரல்ல அதிகாரத்துல இருந்த கட்சியா இருந்தது. ஏன் 2006 காலகட்டத்துல திமுக ஆட்சி நிலைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் பாமக கூட்டணி இருந்தது. தனி பெரும்பான்மையை திமுக பெறவில்லை, ஆனாலும் பாமக கூட்டணியில இருந்தாங்க. பல விஷயங்களை, மக்கள் சார்ந்த விஷயங்களை எடுத்துரைச்சாங்க, களத்துல இறங்கியும் போராடினாங்க. அந்த நேரத்துல அப்போ முதலமைச்சராக இருந்த மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர் கூட ஒரு கட்டத்துல எதிர்கட்சியா இருங்க, ஆனா எதிரி கட்சியா இருக்காதீங்க அப்படின்னு அவர் பேசியதெல்லாம் அந்த நேரத்துல பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டதுங்க. அந்த அளவுக்கு பாமக ஆக்டிவா செயல்பட்டது. ஆனா கூட்டணிய முறிச்சுக்கல, ஆட்சி பறிப்போகவும் அவங்க காரணமா இல்ல. இப்படி செல்வாக்கோடு இருந்த பாமக பிற்பாடு இப்ப பார்த்தோம்னா அந்த அளவுக்கு செல்வாக்கா இல்ல. வெறும் 5 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கின்ற ஒரு கட்சியாக சுருங்கி இருக்கு. ஆக்டிவாக அதை கொண்டு போகல. இவை எல்லாமே அவருக்காக செயல்படுகின்ற சில அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள், சில ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இப்படியான ஒரு ரிப்போர்ட்டையும் களத்துல இருந்து எடுத்து மருத்துவருடைய பார்வைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்து முக்கியமா மறைந்த காடுவெட்டி திரு குரு அவர் இருந்த காலத்துல இளைஞர்களை தன்னுடைய பேச்சால சுண்டி இழுத்து வச்சிருந்தாரு. பாமகவுக்கு இளைய சமூகத்தினர்கிட்ட, அதாவது வன்னியர் சமூகத்துடைய இளைஞர்கள்கிட்ட ஒரு பெரும் ஆதரவையும் திரட்டியதுல முக்கிய பங்காற்றினாரு. அதற்கடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில தற்போது தலைவராக செயல்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினரான திரு வேல்முருகன், அவரு முன்ன பாமகவில் இருந்தாரு. அவரும் வசீகரமான ஒரு பேச்சாளராக வன்னிய இளைய சமூகத்தினரை திரட்டுகின்ற ஒருத்தராகவும் இருந்தாரு. ஆனா இன்றைக்கு அந்த இடம் எல்லாமே வெற்றிடமா இருக்கு. ஒரு வசீகரிக்கக்கூடிய அளவுல, இளைஞர்களை கொண்டு வரக்கூடிய அளவுல யாருமே இல்லை. சோ அது பாமகவுடைய எதிர்காலத்துக்கு ஒரு ஆபத்தாகவும் மாறியது, எச்சரிக்கையை கொடுப்பதாகவும் இருந்தது. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு இளைஞர்களுடைய வாக்குக்கும் இருக்கு. அரசியல் களத்திலும் புதிதாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவங்களுடைய பார்ட்டியும் வந்திருக்கு. இளைஞர்கள்ட்ட ஒரு ஆதரவு இருக்குன்னா சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய பாமகவுக்கும் இளைய சக்தியுடைய ஆதரவு திருப்பணும், அந்த இடம் வெற்றிடமா இருக்கு. அதை தன்னுடைய நம்பிக்கை கொண்டவர்கள் மூலமாக நிரப்பணும் அப்படின்னு தான் தன்னுடைய பேரன் திரு முகுந்தனை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தாரு. ஆனா அங்கேயும் செக் வச்சாரு மகன் அன்புமணி. சோ இது எல்லாமே ராமதாஸ் அவருக்கு ஒரு கூடுதல் கோபத்தை உருவாக்குனது, வார்னிங்கும் கொடுத்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்படி அதிரடி முடிவெடுத்தாரு. அதை வைத்துதான் 2026 தேர்தலில் இளைஞர்கள் முக்கியம், சோ அங்கேயும் வீரியமாக கொண்டு போகணுங்கிற அடிப்படையிலையும் இந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா மருத்துவர் இந்த பேட்டிலையும் தெரிவிச்சிருக்காரு. பாஜகவுடன் கூட்டணியா அப்படி, பாஜகவுடனான கூட்டணி சம்பந்தமாக பேசப்பட்ட போது கூட இப்பதான தலைவர் மாத்தி இருக்கோம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. முழுக்க முழுக்க இங்க தமிழ்நாடு மண் சார்ந்த அரசியலை தீவிரமாக முன்வைப்பது, தேர்தல் நேரங்களில், குறிப்பா சட்டமன்ற தேர்தல் நேரங்களில் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது, அதுதான் இங்க பாமகவுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமா இருக்கும். அதிகாரத்துல கூடுதலான எம்எல்ஏக்கள், கூடுதலான கவுன்சிலர்கள், கூடுதலான எம்பிக்கள்னு வந்தா மட்டும்தான் கட்சிக்கான எதிர்காலமும் இருக்கும். முதல்ல கட்சின்னு ஒண்ணு இருந்தாதான் அதுல இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிர்காலம் இருக்கும். அப்ப கட்சியை விட்டுட்டு பதவியை பிடிக்கிறதுல அர்த்தம் இல்லை, கட்சியை காப்பாத்திட்டா பதவி தானா வரும் அப்படின்னும் இப்படியான ஒரு முடிவுக்கும் வந்தாரு. அதுதான் அதிரடி முடிவுக்கான காரணம் அப்படின்னு மூச்சு விடாம அத்தனை பின்னணிகளையும் நம்மிடம் பகிர்ந்துக்கிட்டாங்க அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில சீனியர் பாமகவினர். அப்பாவுக்கு எதிரான முடிவை எடுங்க, அன்புமணியை வலியுறுத்திய ஆதரவாளர்கள். திரு அன்புமணி அவருடைய தலைவர் பதவியை பறித்த மருத்துவர் திரு ராமதாஸ் செயல் தலைவராக வேண்டுமானால் நீடிக்கட்டும்,
அப்படின்னு மருத்துவர் அறிவிச்சிருந்தாரு. இது அன்புமணிக்கு மட்டுமல்ல, அவருடைய ஆதரவாளர்களுக்கும் பேரிடியா மாறினது இல்லையா? உடனடியாக அன்புமணி அவருக்கு போன் போட்டு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பேச தொடங்கினாங்க. முக்கியமான சில நிர்வாகிகள்லாம் பேச தொடங்கினாங்க. இன்னொரு பக்கம், என்னப்பா பெரியவர் சின்னவர் 2 பேருக்கு இடையில இப்படி ஒரு பஞ்சாயத்தா, நாம எந்த பக்கம் நிக்க அப்படின்னு பல்வேறு மாவட்ட பாமகவினரும் குழப்பத்துக்கும் ஆளானாங்க. என்ன பண்ணலான்னு தெரியாம கொஞ்சம் அமைதியாவே இருப்போம் அப்படின்னு அமைதிங்கிற மோடுக்கும் திரும்பினாங்க. அதே நேரத்துல சில முக்கியமானவர்கள் அன்புமணி கிட்ட சில ஆலோசனைகளையும் கொடுத்தாங்க. அதாவது பாமகவுடைய சட்ட விதிகளின்படி தலைவருக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்கு. ஆனாலும் அந்த தலைவர் பதவியை மாற்றணும்னா பொதுக்குழு நிர்வாக குழுவுடைய அந்த முடிவு அங்கதான் முடிவு எடுக்கணும் விவாதித்து. ஆனா திடீர்னு பத்திரிகையாளர்களை சந்தித்து இப்படி போற போக்குல அவர் இனிமேல் தலைவர் பதவியில இல்ல அப்படின்னா ஒருத்தரை பதவியில இருந்து நீக்க முடியாது. இது சரியும் கிடையாது, இது விதிப்படியும் சரி கிடையாது. அதனால உடனடியாக இதற்கு எதிராக நம்ம கருத்து சொல்லணும், அமைதியா இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தா அது கட்சியுடைய எதிர்காலத்துக்கும் ஆபத்து அப்படின்னு அன்புமணி கிட்ட சில ஆலோசனைகளையும் கொடுத்தாங்க சில முக்கியமான நிர்வாகிகள். எல்லாவற்றையும் கூர்ந்து கேட்டுக்கிட்டாரு. ஆனாலும் அவரால் ஷாக்ல இருந்து மீண்டு வர முடியல. ஸோ இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படின்னும் அவங்க கிட்ட தன்னுடைய பதிலையும் அவர் தெரிவிச்சாரு. அதே நேரத்துல இது தவறு, ஜனநாயகத்துக்கு உட்கட்சி ஜனநாயகத்துக்கு சரியில்லை என்பதையும் உணர்த்தணும் அப்படின்னும் பேசப்பட, அதன் தொடர்ச்சியாகத்தான் எல்லோரிடமும் ஒரு பொதுவான நன்மதிப்பை பெற்ற பொருளாளர் திலகபாமா அவர்கள் மூலமாக ஒரு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதற்கேற்ற மாதிரி தான் உடனடியாக திலகபாமா அவர்களும் அந்த ட்வீட் போட்டாங்க. ஐயா கிட்ட இருந்து இப்படியான ஒரு முடிவை நாங்க எதிர்பார்க்கல, இது சரியில்லை என்கிற ரீதியில அவங்க போட்ட அந்த பதிவுங்க. ஒரு சில இடத்துல மட்டும் எதிர்த்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க மருத்துவர் ராமதாஸ்க்கு எதிராக. ஆனாலும் அப்படி இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னும் அன்புமணி அவர் கூப்பிட்டு ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னும் கூடுதல் தகவலும் பனையூர் வட்டாரங்கள்ல இருந்தும் வருதுங்க. ஏன்னா நாம எதிர்த்து ஏதாவது செய்து அது இன்னும் பெரிய புலவை ஏற்படுத்திடக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னும் அன்புமணி அவங்களுடைய டீம் முடிவெடுத்திருக்காங்க. அதே நேரத்துல ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளாரையும் இது மிகப்பெரிய அளவுல அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. முகுந்தன் அவருடைய பொறுப்பை ஒட்டியும் பஞ்சாயத்துகள் வெடிச்சாலும் ராமதாஸ் அவருடைய மகள்கள் போயிட்டு சமாதானமும் பேசியிருக்காங்க. என்னதான் சில எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் பாமகங்கிற கட்சி முக்கியம், அதனால இப்படி ஓப்பனாவே இப்படியான அதிரடி முடிவு எடுத்திருக்க தேவையில்லைங்கிற மாதிரி அப்பா கிட்ட கருத்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. அதாவது சகோதரனுக்காக. இதுல ராமதாஸ் அவர்களுடைய மகள்களை பொறுத்த வரைக்கும் திருமதி சௌமியா அன்புமணி அவங்களுக்கு அதிக அளவுல அன்புமணி முக்கியத்துவம் கொடுக்குறாப்புல, தொடர்ந்து பவர்ல கொண்டு வரணும், சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி வர வாங்கி தந்துடணும் அப்படின்லாம் நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறது சரியில்லை அப்படிங்கிறதால தான் போர்க்கடியை முதல்ல தூக்குனாங்க பெரியவர்கிட்ட. ஆனாலும் இப்ப டோட்டலா போட்டுடைக்கிற மாதிரி அன்புமணியே அவர் பதவியிலிருந்து தூக்கிட்டதால அது வேணாமே அப்படின்னு இப்ப கரிசனத்தோடு சகோதரனுக்காக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருது. அதாவது கட்சி பிரச்சனையை தாண்டி குடும்பத்துக்குள்ளார எழுந்திருக்கிற அதிகார போட்டி தான் இந்த அளவுக்கு விரிசல் அடைவதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. என்னத்த சொல்ல அப்படின்னும் சில நடுநிலையான தொண்டர்களும் புலம்பியபடி சென்றார்கள். ஸோ இப்போதைக்கு அமைதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமாதான முயற்சிகளை ஏற்படுத்த ஒரு தனி டீம் முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.